ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருன்னு பாருங்க. தன்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காது, ஏதோ பிடிச்சி கண்டிப்பாக மேலே வந்துட மாட்டோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற டைமில் நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாடுறதுலையோ இல்லை ஏதாவது டைம் பாஸ்க்கு வீடியோ பார்க்குறதாலையோ உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகும்போது நீங்கள் போய்ட்டு அதையே கண்டினியூஸாக பாருங்கள். இல்லை தன்னோட லைஃப் சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம்? மணி ஏர்ன் பண்ணுறதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நமக்கு எல்லாருமே பணம் சம்பாதிக்க விருப்பம் இருக்குங்களா? இருக்குங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே மணி ஏர்ன் பண்ண விருப்பம் இருக்கும். அதேமாதிரி நம்ம எல்லாருமே செல்ஃப் டிபெண்டடாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா யார்கிட்டையும் போய் கடன் கூட, யார்கிட்டையும் போய் கையேந்த கூட அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும்? ஒரு 20லேருந்து 25 ஏஜில் செட்டில் ஆனால் நல்லாயிருக்குமா? இல்லை 40லேருந்து 45 ஏஜில் செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்குமே 20லேருந்து 25 ஏஜில் செட்டில் ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி தன்னுடைய ஃபேமிலிக்கு லக்ஸுரியஸ் லைஃப் கொடுக்கணும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கவங்க இருக்காங்களா? கண்டிப்பாக எல்லாருமே தன்னுடைய ஃபேமிலிக்கு லக்ஸுரியஸ் லைஃப் கொடுக்கணும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். அதுமாதிரி தன்னுடைய லைஃப்பில் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண எல்லாருக்கும் விருப்பம் இருக்காதெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண விருப்பம் இருக்கும். பேசிவ் இன்கம்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூங்கும்போது நமக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இஎஸ்பிஐ கான்செப்ட் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இஎஸ்பிஐனா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இஎஸ்பிஐ, ஈனா எம்ப்ளாய். எம்ப்ளாய் என்னன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்ப்ளாய்னா ஒன்றுமே இல்லை, ஜாப்னா என்ன? ஜஸ்ட் ஒபே தி பாஸ். ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஜாப் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரம் நமக்கு எழுந்திரிக்க பிடிக்குமா? நான் எழுந்திரிக்க பிடிக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு ஓடும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கண்டினியூஸாக வேலை பார்ப்போம். ஒரே ஒரு நாளாக லீவ் கிடைக்கும். ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், எடுக்காத மாதிரி. மறுநாள் திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு போய் பிடிக்காது. ஆனால் பட் ஆஃபீஸ் நம்ம கிளம்பிப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க்கே திரும்ப ரோபோட் மாதிரி திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. நமக்கு டைம் ஃப்ரீடமும் கிடைக்காது, மணி ஃப்ரீடமும் கிடைக்காது. நீங்கள் எல்லாம் யோசிச்சு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் கிடைக்குதா? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் முடியுது? ஏதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியுதா? எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஒரு மந்த்லி சேலரி வருதுன்னா எப்படா 1ஆம் தேதி வரும், எப்படா சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக காத்துக்கிட்டே இருப்போம். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா மணி ஷார்ட்டேஜ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடை வாங்கி ஏதோ அப்படியே ரன் பண்ண கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பை தான் நம்ம ஜாப் லைஃப் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் நம்மளால் ஜாபில் வாழ முடியுமா? இப்போ ஒரு ஜவுளி கடைக்கே போகிறோம், ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். எடுத்தோன்னே நம்ம ப்ரைஸ் ரேக் தான் பார்க்குறோம். அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறோமா? கண்டிப்பாக கிடையாது. இதே நம்மக்கிட்ட மணி இருந்தால் நம்ம மட்டும் அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். இதே ஒரு ரெஸ்டாரண்ட் போனோடனே நம்ம ஃபுட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட் நம்ம எதுனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோமா? இல்லை. எடுத்தோடனே ரைட் சைடில் இருக்க ப்ரைஸ் தான் பார்ப்போம். லெஃப்ட் சைடு இருக்க ஃபுட்டு நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்க முடியாது. இது மணி இருந்தால் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இதுதான் ஒரு ஜாப் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் லைஃப்பில் நமக்கு டைம் ஃப்ரீடமும் கிடைக்காது, மணி ஃப்ரீடமும் கிடைக்காது. இந்த ஜாப் லைஃப்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாய் என்ன நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்? செல்ஃப் எம்ப்ளாய் பார்த்திங்கன்னா நோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஏன்னா அவன் தான் அவன் பாஸ். ஆனால் பட் அவன் சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட ஒரு 1 lakh 2 lakh. இப்போ ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கோன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய். பட் அங்கே இன்னும் ஒரு டீமெரிட்ஸ்னா அங்கே ஹெவி காம்படிஷனாக இருக்கும். அதேமாதிரி அவன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவன் நீங்கள் ஹோட்டல் கடை ஓப்பன் பண்ணால் தான் அவனுக்கு வருமானம் வரும். நீங்கள் ஹோட்டல் கடை ஓப்பன் பண்ணலன்னா அவனுக்கு வருமானம் வருமா? கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஹெவி காம்படிஷனும் இருக்கும். பட் இங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. இது ஒரு டீமெரிட்ஸாகவும் இருக்குது. இதுலேருந்து தப்பிச்சு போனவன் தான் பிஸ்னஸ் மேன் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பிஸ்னஸ் மேனுங்க நமக்கு உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களா? பிஸ்னஸ் மேன் எப்பவுமே டைமை வேல்யூபிளாக நினைப்போம், நம்ம மணியை வேல்யூபிளாக நினைப்போம். நீங்கள் நல்லா வச்சுங்க, பிஸ்னஸ் மேன் டைமை நோட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். இன்றைக்கி நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற டைம் நமக்கு திரும்ப கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக கிடைக்காது. பிஸ்னஸ் மேன் மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரன்? நம்ம ஏன் இன்னும் ஏழையாக இருக்கணும்? உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான். பிஸ்னஸ் மேன் ஏன் கண்டிப்பாக ஒரு 100 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா? ஓகே. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நமக்கும் ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்குது ஓகேங்களா? பிஸ்னஸ் மேனுக்கே ஒரு 100 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு நபர் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் 100 × 8 800 மணி நேரம் அந்த பிஸ்னஸ் மேனுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். புரியுது? நமக்காக நம்ம வெறும் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறோம். 8 மணி நேரம் எங்கே இருக்குது? 800 மணி நேரம் எங்கே இருக்குது? ஓகேங்களா? அதனால தான் பிஸ்னஸ் மேன் அவ்வளோ பணக்காரன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவன் வாழுறான். நாம் ஏன் இன்னும் டைம் ஃப்ரீடம் கிடைக்காம, மணி ஃப்ரீடம் கிடைக்காம வாழுறோன்னு புரியுதுங்களா? இதுலேருந்து தப்பிச்ச போது தான் இன்வெஸ்டர் பிஸ்னஸ் மேனோட பெரிய ஆள். எப்படி பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி எடுக்கிறான். இப்போ வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் மணி எடுத்தார். கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சம் ஷேர் இவர் கொடுத்துட்டு அதில் வர கமிஷன் மட்டும் எனக்கு கொடுங்க, அதில் வர ப்ராஃபிட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க. 4 கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ். ESBI இது 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கும். ES இது ஒரு கேட்டகரி, BI இது ஒரு கேட்டகரி. ESல பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு குறைஞ்சது 40லேருந்து 45 வயசு ஆகும். இது பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்டர் இந்த கேட்டகரியில் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு 20லேருந்து 25 வயசு ஆகும் நான் சொல்லுது ஓகேங்களா? பட் உங்களுக்கு எந்த லைஃப் வேணும்? கண்டிப்பாக எல்லாருமே பிஸ்னஸ் லைஃப் தான் வேணும்னு சொல்கிறோம். பட் பிஸ்னஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது வழிமுறை உங்களுக்கு எதாவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது.
உடனே பிஸ்னஸ் சொன்னால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏதாவது ஒரு பயம் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்தோன்னே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பயப்படுவோம். ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக வைப்போம். ஏன்னா சுற்றி இருக்கவங்க நம்ம பார்ப்போம். சுற்றி இருக்கோம் நம்ம யார் இருக்கா, ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கோம், டிப்ளமோ படிச்சிருக்கோம், கூலி வேலை செய்கிறோம், ஹோட்டல் கடை வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க போகிறோம். ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யணும்னு நம்ம யோசிப்போம். இப்போ விஜயோட பையனை நினைப்பான் தானும் ஒரு ஆக்டராக வந்து நினைப்பான். சச்சினோட பையனை நினைப்பான் தானும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்து நினைப்பான். அம்பானியோட பையன் யாருன்னா ஒன்று தானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் நினைப்பான். ஆனால் நம்மளை மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கான், தன்னோட பையன் எம்ப்ளாய் ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு அப்படின்னு தான் போக நினைக்கிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளோட எண்ணம் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குரங்கு கிட்ட போயிட்டு இந்த வாழைப்பழத்தை கொடுக்குறோம், 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம். அது எதை சூஸ் பண்ணும்? எடுத்தோடனே வாழைப்பழத்தை தான் சூஸ் பண்ணும். ஏன் அது 1 லட்ச ரூபா பணம் வச்சு அதோட மைண்ட் தாட் அது. அது மைண்ட் தாட் 1 லட்ச ரூபா ஒரு பணத்தை வச்சு ஒரு வாழைத்தோப்பே வாங்கலாம். அதோட எண்ணம் அப்படி தான் இருக்குது. அதோட அதே மாதிரி நம்மளோட எண்ணமாக இந்த கையில் பிஸ்னஸும் இந்த கையில் எம்ப்ளாய் கொடுத்தா நம்ம எடுத்தோன்னே எதை சூஸ் பண்ணுவோம்னா எம்ப்ளாய் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணோம். நமக்கு ஏன்னா பயம், ரிஸ்க் எடுக்க நமக்கு எல்லாருக்குமே பயம். அதுதான் உண்மை. நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் உள்ள ஸ்டோரி என்னென்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊரில் வந்து தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆறு ஓடுது. இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே முடிவு பண்ணுறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணி கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி மட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுறான். அன்றைக்கான வருமானம் அவனுக்கு போதுமான வருமானம் அப்போ கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் திங்க் பண்ணுறான் இப்படிலாம் ஏர்ன் பண்ணால் எப்போதைக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பல்பத்தை ரெடி பண்ணி மோட்டர் போட்டு பள்ளம் தோண்டி செங்கல் வச்சு சிமெண்ட் கட்டி அப்படியே இதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. ஊரில் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அவன் எதையும் பற்றியுமே கேர் பண்ணாமல் அவன் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து பல்ப்பை விட்டுறான். ஓகேங்களா? இன்றைக்கி அவன் தூங்கினா கூட வெறும் டேப்பை திறந்து விட்டு அவனுக்கு தண்ணி வரும். பட் அவன் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தண்ணி பக்கெட்டில் கொண்டு வந்து கொடுத்தா தான் அவனுக்கு வருமானம் வரும், இல்லைனா வருமானம் வராதுங்களா? ஒரு பிஸ்னஸ்ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட் ஃப்ரெண்ட். உண்மை அதுதான். ஏன்னா முதல் படின்றது எப்பவுமே ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். இந்த சைடு ஜாப், அந்த சைடு பிஸ்னஸ். நீங்கள் கண்டிப்பாக இப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்களோட வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே மெஜாரிட்டியாக போகிற வழியில் நான் போடிக்கிறேன், எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாப் லைஃப்பை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிஸ்னஸ் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜாப் லைஃப்பில் எனக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20,000 சம்பாதிக்கணும்னு வச்சிங்க. 20,000 நீங்கள் சேமிங்க. ஓகேங்களா? 30 வருஷம் சேமிக்கிறீங்க. 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக உங்களோட இன்கம் எவ்வளோ தெரியுமா வரும்? 72 lakhs வரும். நான் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு 20,000 நீங்கள் சேவ் பண்ணி வச்சாவே உங்களால் 1 crore உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் ஒரு எம்ப்ளாயோட லைஃப். உங்களால் 1 crore உங்களால் முழுசாக பார்க்கவே முடியாது. ஆனால் பிஸ்னஸ் லைஃப்பில் உங்களால் கோடிக்கணக்கு கூட பார்க்க முடியும். பட் ஆனால் நீங்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாம் யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பத்தே கிடையாது. ஒரு துறையில் ஒருத்தவங்க மிகப்பெரிய ஜாம்பானவனா 10,000 hours, அதாவது 10,000 மணி நேரம் அதுக்கு உழைக்கணும். அப்படின்னா தான் அந்த துறையில் அவங்க ஜாம்பானாக ஆகலாம். நம்ம எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட எந்த ஒரு அடிப்புமே பட மாட்டோம். சாதாரண நார்மலாக அடி மாட்டலும் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் அடிப்பட்டு விழுந்து மேலே திரும்ப ஏந்திக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணவே ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிற விஷயம் தான், ஜாபா பிஸ்னஸா? பிஸ்னஸ் இல்லை என்னோட பிடிச்ச மாதிரி லைஃப் ஆகணும், ஒரு BMW ஆர் தானும் ஒரு ரிச்சஸ்ட் மேனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.